பொழுது மாம்சீகமான காரியத்தில் வைராக்கியத்தை வெளிப்படுத்தவில்லை. அவர் எதுல பக்தியா இருந்தாரோ அந்த காரியத்தில் அவர் தம்முடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அதுல ஒன்றைதான் நம்ம போன வாரம் தியானித்தோம். ஆராதனைக்கு அடுத்த காரியத்தில் அவர் அவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பித்தார். பிசாசானவன் வந்து ஆஃபர் வைக்கிறான், ஆஃபர் பண்றான். என்ன ஆஃபர் பண்றான்? 3 சோதனையை கொண்டு வரான். முதல் 2 சோதனைக்கு எந்த ஆஃபருமே கிடையாது. ஆமே. எதுக்குதான் ஆஃபர்னா ஆராதனை கட் பண்ணா ஆஃபர். இது உலகம் கொடுக்கிற ஆஃபர். நீ சண்டையும் வேலைக்கு வந்துட்டேன்னா உனக்கு 6 நாள் வேலை பார்த்து கிடைக்கிற சம்பளத்தை விட 7வது நாள்ல உனக்கு டபுள் சம்பளம். உலகம் நிறைய ஆஃபர் பண்ணும் ஆராதனை கட் பண்றதுக்கு. ஆராதனை கட் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து யோசிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கவில்லை. ஏவாள் இடத்துல சர்ப்பம் வந்து பேசின போது அவள் யோசிக்க இடம் கொடுத்ததுனால அவளுக்கு இப்ப ஆப்ஷன் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் வேண்டவே வேண்டாம், இந்த பழம் வேண்டவே வேண்டாங்கிற முடிவில் இருந்தவளுக்கு அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆதாம் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஏன் இதை நான் புசிக்க கூடாது, அப்போ எதுக்கு இதை வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? ஆண்டவர் வேண்டான்டார்ல, எனக்கு வேண்டாம். இதுதான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் தேவன் படைத்த மனிதனின் நிலை. ஆனால் 3வது அதிகாரத்தில் சர்ப்பம் பேசின போது அவன் யோசிக்க இடம் கொடுத்தான். யோசிக்க இடம் கொடுத்த பிசாசுக்கு இடம் எங்க எப்படி இடம் கொடுப்போம் தெரியுமா? யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டு தானே? ஆமா தானே? போன வாரம் சொன்னேன், சர்ப்பம் எதை தான் சாப்பிடும்? மண்ணு. நாம யாரு? மண்ணு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்தோம்னா சாத்தானுக்கு நல்ல சாப்பாடு போட்டுருவோம்னு அர்த்தம். அதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சீகம் யோசித்தாலே அவன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அழகா இருக்குப்பா இந்த சாப்பாடு. இதை விட்டுட்டு அங்கே எங்கேயும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவன் அது உயிரோடு இருக்கனாலெல்லாம் மண்ணை தின்னுமா. இது இயேசு அதை சபிச்சது. அதான் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. மாம்சீக சிந்தை வரும்போதே நம்ம இடம் கொடுக்காம அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே. அப்படிப்பட்ட எண்ணத்தை நமக்கு முன்னாடியே வைக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க கூடாது. நான் ஆராதிக்கும்படி, நான் துதிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆராதனை தேவனுக்கே உரியது. ஆமென். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். வெளிப்படுத்தல் 19:1 ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியது. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு அடுத்த காரியத்திலே கர்த்தர் எப்படி வைராக்கியம் பாராட்டினார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே சங்கீதம் 69:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆண்டவர் ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் காண்பித்தார். அது ஆராதனை குறித்து, அது போலவே ஆலயத்தை குறித்து தேவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தார். ஆலயத்தை குறித்து கர்த்தர் எப்படி பக்தி வைராக்கியம் காண்பித்தார் தெரியுமா? லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். ஓய்வு நாள்னாலே அவருடைய வழக்கம் என்ன சொல்லுங்க? ஆண்டவர் கண்டிப்பா ஆலயத்துக்கு போகணுமா? ஆலயமே அவர்கிட்ட தானே வரணும்.
ஆண்டவர் எப்படி ஒரு அடிச்சுவட வைத்து காண்பிக்கிறார் பாத்தீங்களா? ஓய்வு நாள்னாலே அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய வழக்கத்தின்படியே. இது அவர் அப்படியே செட் பண்ணிட்டார். சண்டேனா சர்ச் தான். அன்னைக்கு ஓய்வு நாள் வேற, நம்முடைய ஓய்வு நாள் என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நம்ம பிடிச்சு வைக்கிறோம். வாரத்தின் முதல் நாள். கல்ஃப்ல போன அங்க ஓய்வு நாள் என்பது, ஆனா 7 நாள்ல ஒரு நாள் ஓய்வு நாள். எதுக்கு அந்த ஓய்வு நாள் கொடுத்திருக்கிறார்னா 7 நாள் விழித்திருந்து 6 நாள் விழித்திருந்து 7வது நாள் 24 மணி நேரம் தூங்குவதற்கல்ல. ஆண்டவருடைய சபாத், ஆண்டவருடைய ஓய்வு நாள் என்பது நீங்க ஆதியாகமத்தில் பார்த்தா 6 நாள் ஒர்க்கெல்லாம் முடிச்சு 7வது நாள் மனுஷனை கூட்டிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறார். ஏதேன்ல அழகா காண்பிச்சிங்க பாருப்பா, இதெல்லாம் சாப்பிடு, இது சாப்பிடாத, இந்த நதியை பாரு, ஒரு நதி இங்க போகுது, இன்னொரு நதி இங்க போகுது, எல்லாத்தையும். அப்போ ஓய்வு நாள்ல கர்த்தர் என்ன செய்தார்னா ஃபுல்லா மனுஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றார், மனிதனுக்குன்னு தம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறார். மனிதன் உழைக்கணும், இந்த உலகத்துல தன் கடமைகளை செய்யணும், வாழணும், இப்படி நிறைய காரியம் இருக்கிறது. தன் வியர்வை சிந்தி சாப்பிடணும், இது தேவன் வைத்த நியமம். ஓய்வு நாள் எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ அதை ஃபுல்லாவே அவருக்கு கொடுத்துரு, அவர் கூட அதிக நேரம் செலவிடு. அவர் தம்முடைய வழக்கத்தின்படி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து ஹல்லேலூயா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவன். ஆமே நிரம்பிட வந்து நிற்கிறோ, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், பொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. சண்டே இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்கக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் ஒன்றும் இல்ல, அப்போ வா சர்ச்சுக்கு போலாம். இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்தா, அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மேரேஜ் கார்டு கொடுத்தாங்களாம், சண்டே மேரேஜா. அவர்கிட்ட முகூர்த்த டைம் சொல்லும்போது அவர் சொன்னார் 9 மணி வரை அவர் ஃபர்ஸ்ட் ஆராதனை அட்டன் பண்றவங்க. கல்யாண கார்டு கொடுத்தவங்க அவங்க முறைமையின்படி காலையிலேயே அவங்களுக்கு முகூர்த்தம். இவர் சொல்லிட்டார், நீங்க எவ்வளவு பெரிய ரிலேட்டிவா இருந்தாலும் சரி 9 மணி வரை நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு எங்க முகூர்த்தம் முடிஞ்ச பிறகுதான் வரும். ஆமேன் போட்டதுக்கு அப்புறம் தான் சில சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாது, அங்க ஒரு மேரேஜ் போனோம், அங்க முடிஞ்சிட்டுன்னா இங்க எதுக்கு ஆசீர்வாதம் ஜெபம் பண்றதா? அது நாங்க பண்ணிடுவோம். கர்த்தர் எவ்வளவு பிஸியா ஓடிட்டு இருக்கிறாருங்க. அவர் தேவாலயத்துக்கு விட சிறியவர் அல்ல, தேவாலயத்திலும் பெரியவர். ஒரு பெரியவர், இந்த தேவ ஆலயத்திலும் பெரியவர். அவருடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாள்னா அவருடைய வழக்கம் எதுவா இருந்தது தெரியுமா? சர்ச்சுக்கு போறது. இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்க கூடாது. அதுதான் பக்தி வைராக்கியம். ஆமென். செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்க கூடாது. கல்யாண வீடா ஆராதனையா அப்படி வந்துட்டனாலே நம்ம இல்ல, இந்த இன்னொரு ஆப்ஷனுக்கு இடம் இருக்கக்கூடாது.
நம்ம அப்படி கொடுக்கிறோம்னாலே நம்ம ஆரோனை போல அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். ஆரோனை போல. அது உங்களுக்கு தெரியாத அந்த ஜனங்களை பத்தி, எங்க சொந்தக்காரங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்படித்தானே ஆரோன் அதுதானே சொன்னான் மோசே கிட்ட, உமக்கு தெரியாத இந்த ஜனங்களை பத்தி. அப்ப சண்டே கல்யாணத்துக்கு போக கூடாது, போங்க ஆராதனை முடிச்சுட்டு ஆமீன் ஆத்மாவுக்கான ஆகாரத்தை உட்கொண்டு விட்டு போய் பிளஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க. இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆமென். ஆனா ஆராதனையை விட்டுட்டு வேற ஆசீர்வாதமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஆராதனையை தள்ளிட்டு வேறொரு ஆசீர்வாதம் கிடையாது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னொரு ஆப்ஷனுக்கு ஒரு சகோதரர் கடந்த நாள், நல்ல ஃபேமிலி, நல்ல செவிக்கிற குடும்பம். அவங்க வந்து காலையில் 2 மணிலேருந்து 5 மணி வரை ஜோம் பண்ணுவாங்களாம். எல்லாரும் அவங்க நிறைய பேர் ஃபோனில் இணைவாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? நான் காலைல வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவோம், அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு திருப்பி காலையில் எழும்பி. நான் சொன்னேன், நான்லாம் இப்படி பண்ணிடவே மாட்டேன். அப்புறம் எவ்வளோ நாள் பண்ணுங்க? டெய்லி பண்ணுவீங்கன்னா சண்டே எப்படி? சண்டையும் காலையில் இதே மாதிரி பண்ணிட்டு 5 மணி முடிச்சுட்டு 6 மணி சர்வீஸ் வரும். அப்போ நீங்க எப்போ பிரதர் தூங்குவீங்க? அதான் சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு விளங்கிட்டாரு. சொல்லுங்க, அதை கேட்க தான் வந்திருக்கிறேன். அது தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதான் சர்ச்சில் நாங்க நல்ல மனுஷன் மனசுல இருக்கிறத. சிலர் தூங்குறத பார்த்தா நினைப்பு நைட்டு ஃபுல்லா ஜோம் பண்ணிட்டோம். சில இடத்துல சில சாட்டர்டே நைட்டு ஆல் நைட் ப்ரேயர் வைப்பாங்க. ஏன்னா இப்படி தான் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க சாட்டர்டே நைட்டு. நான் சொன்னேங்க, பாருங்க சாட்டர்டே நைட் நான் வரமாட்டேன், நீங்கள் வைக்கிறதும் சரியில்லை, வைக்காதீங்க. அதை நாங்கள் லாக்டவுனில் அப்படி வச்சோம். லாக்டவுனில் வச்சிங்க ஓகே, இப்போ லாக்டவுனில் ஆயிட்டு சாட்டர்டே நைட்டு மக்கள் வந்து ஆல் நைட் ப்ரேயரில் இருந்தால் நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் போக மாட்டாங்க, போக முடியாது, அதனால் நீங்கள் வைக்காதீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மாற்றி வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டாங்க, நான் வரேன்ட்டு. ஆமாம், இந்த ஆராதிக்கிறது என்பது இயேசு காண்பித்து தராருங்க. ஆலயத்தில் வந்து ஆராதிச்சாதான் கர்த்தர் வந்து கேட்பார், அப்படி இல்லை. இங்கே தேவன் ஒரு ஐக்கியத்தை இரத்தத்தினால உருவாக்கி இருக்கிறார். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். 2 சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும்போது ஆலயம் புகையினால நிரம்பிச்சான். புகையினால நிரம்பிச்சுன்னு என்ன அர்த்தம்னா தெய்வ பிரசன்னத்தினால. பார்த்தீங்களா, 2 சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இந்த ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரே சிந்தை, ஒரே பேச்சு, ஒரே செயல். அந்த சேராபீன் சிறகுல மூடுது, இதுவும் மூடுது. ஒரே செயல், ஒரே சிந்தை. என்ன சிந்தை? He is holy, holy, holy. நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். என்ன பேச்சு? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசனம். அப்ப அந்த பிரசனம் நிறைந்த இடத்துல எவன் ஒருவன் வந்தாலும் அவனுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகும். அப்பதான் ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அப்படி உணர்வு உண்டாச்சுன்னா தொடுதல் இமீடியட்டா நடக்கும். இதெல்லாம் அந்த ஏசாயா 6 நடக்குது. அப்போ ஆமே, எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு மகிமையான காரியம். அதனாலதான் இயேசு பாருங்க தேவாலயத்திலும் பெரியவர்,
தேவாலயம் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ஆலயத்துல இருந்து இயேசுவை பிடிச்சி தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் ஓய்வு நாள் வந்து அவர் ஏற்கனவே தேவாலயத்துக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு ஸ்டடியில் சொல்லியிருந்தனால நான் அதை எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக டச் பண்ணல. ஆனாலும் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாயிண்ட் சொல்லிட்டு சொன்னால் அது ரொம்ப எளிதாக இருக்கும். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 15 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து, அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்கு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் சுற்றி பார்த்தார்ன்னு இருக்கும். 11வது அதிகாரம் 11 வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். எல்லா ஆலயம் எப்படி இருக்கு அப்படி சுத்தி பார்க்கிறார். பார்த்துட்டு போயிட்டு திருப்பி வரார். திருப்பி வந்து என்ன செய்கிறார்னா 15வது வசனத்தில் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர் கிளீன் பண்றார். அப்பொழுது வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்லப்படும். எந்த வேத வாக்கியம்? உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். யாராவது இயேசுட்ட சொன்னாங்களா, தயவுசெய்து இந்த சர்ச்சில் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கன்னு? யாராவது சொன்னாங்களா, சர்ச்சில் கொஞ்சம் இந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் கிளீன் பண்ணுவீங்களா? சொல்லல. ஆனா காண ஒரு கல்யாண வீட்டில் அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, என் வேலை என்ன வரல, எனக்கு தெரியும், அமைதியா இருக்கிறார். வேற எல்லா இடத்துலையும் எவரு வீட்டுக்கு வந்து செய்யணும்னா காலில் விழுந்து கதறான். கானானிய ஸ்திரீ மகளுக்கு சுகமாக அவர் பேசாம போனாலும் பின்னாடி வந்து கத்துறா. வேற எந்த ஒரு காரியத்துக்கும் அவரிடத்துல வந்து நிக்கணும், அவர்கிட்ட வந்து கேட்கணும், சில நேரத்தில் கெஞ்சணும். ஆனா ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் அவர்கிட்ட யாரும் பேசல, யாரும் சொல்லல. அவரே வந்து செய்ய காரணம் என்ன? அவர் சொல்றார், என் பிதாவின் வீடு. ஆனா இன்னைக்கு நேர மாறி ஆலயத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னா கெஞ்சணும். ஆனா கல்யாண வீட்டில் கூப்பிடாமலே போயிருந்து சிக்கன் பாத்திரத்தை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. உங்களை யாராவது தூக்க சொன்னா, இல்ல எங்க குடும்பம் அந்த ரோல தான் இருக்குது. ஆலயத்துக்கு என்ன யாரும் இந்த மீட்டிங்ல கூப்பிடல. எக்கால சத்தம் தனித்தனியா காதுல வந்து ஊத மாட்டார் ஆண்டவர், மொத்தமா கேட்கும். அப்ப என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா தனித்தனியா காதுல வந்து ஓ எக்காலம் அப்படிலாம் கிடையாது, மொத்தமா கேட்கும். இல்ல என்ன தனியா கூப்பிடல, எனக்கு தனியா இன்விடேஷன். என் அப்பாவின் வீடு. நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் ஆலயத்திலிருந்து தள்ளுறாங்க. அவர் வந்து அவர் கிளீன் பண்றது பிடிக்கல உங்களுக்கு, அவர் வந்து கிளீன் பண்றார். ஏன்னா என் பிதாவின் வீடு. நம்ம கூடி வருகிற தேவ சமூகத்தை, ஏன்னா அவர் வரார்ல, அவர் வந்து இருக்கிறாருன்னா அது அப்பாவின் வீடு தானே. இப்படி நாம பார்க்க ஆரம்பிக்கலைன்னா நம்ம யாரோ, நான் வரேன் ஏதோ கடமைக்கு ஒரு சர்ச்சில் சேரணும், அப்படி மெம்பர் ஆகணும், அப்படியே இருக்கணும், ஆமீன் போடணும், போகணும்.
நல்ல கவனிங்க. எல்லாத்தையுமே, அதாவது ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் தெரியுமா, நீ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாம காணாத நீ எப்படி அன்பு? நம் கண்ட கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம விரும்பி இருக்க முடியலன்னா காணாத பரலோகத்தில் ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டுன்னு ஒரு வசனம் இருக்கு. ரொம்ப அமைதலாம். சரி, அதான் வந்து பழைக்கு முந்தி சின்ன கொஞ்சம் விசுவாசிங்க தான் இருக்கும்போது, இப்போ ஆண்டவர் கிருபையில் நமக்கு நல்ல விசுவாசிங்க தம்பிங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சாட்டர்டே அருமையான சகோதரிகள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, எதுவுமே யாருமே கிடையாது. எல்லாம் அந்த ஆராதனைக்கு வருவாங்க போவாங்க, கொஞ்சம் பேர் இருக்கும். இப்போ சண்டே காலையில் 10 o'clock வந்து சர்வீஸ் நடக்கும். எனக்கு என்ன பொறுப்புன்னா அந்த சவுண்ட்ஸு ஸ்டேஜ் பொறுப்பு என்னோட பொறுப்பு. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்கு சர்வீஸ்னால் ஒரு 7-7:30 அவங்க ப்ரேயர் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு, அப்போது ஃப்ரெண்டில் ஒரு டாய்லெட்டோ 2 டாய்லெட்டோ உண்டு, இந்த சைடில் ஒரு டாய்லெட் உண்டுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் போய் க்ளீன் பண்ணுவாங்க. சும்மா அப்படி தண்ணி ஊற்றில அவங்க அந்த நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்துவாங்க. இதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த தம்பி பால்சன் வந்து அப்பா கூட ஜாயின் பண்ணாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. எதுவுமே வந்து அவங்க 10 மணிக்கு அவங்க குளித்து கிளம்பி எடுத்து வந்துருந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கனம் பண்ணார். அங்கே 5 பேர் இருக்கிறோன்னா, 5 பிள்ளைங்க இருக்கிறோன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. டேவிட் அப்போ ரொம்ப சின்ன பையன், அவள் அந்த பிறகு நாங்கள் எல்லா பொறுப்பையும் அவன் மேலே வச்சுட்டோம். அவன் எதையும் தாங்கும். ஆனால் அந்த நாட்களை நான் நினைக்கிறேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன். இங்க ஒரு சகோதரர் காலைல 4 மணிக்கு ஜெபம் பண்ண வருவார். 4 மணிக்கு சில நேரத்தில் ப்ரேயருக்கு எழும்போது அந்த சத்தம் கேட்கும். அவர் ஜெபம் பண்ணிட்டு அப்படி போக மாட்டார். அவர் கண்ணு முன்னாடி சர்ச்சை சுற்றி பார்ப்பார், அப்படியே பார்ப்பார். அவர் இங்கேருந்து ப்ரேயர் முடித்து ஒரு அரை மணிக்கூர் கழித்து போவார். அந்த அரை மணிக்கூரில் சர்ச்சு கேம்பஸ் வந்து சுத்தமாயிடும். அதனால அவர் இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். யாரும் நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட சொல்லலை, ஒரு நாள் கூட இதில் செய்யுங்க சொல்லவே இல்லை. நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறத, என் அப்பா என்னை பார்க்கிற விதத்தை வைத்து பார்த்தா என்ன கேட்டா சொல்லுவேன், நான் இதுவரை அவருக்கென்று ஒண்ணுமே செய்யல. இது நான் மிகைப்படுத்தல, நான் மனசை தொட்டு சொல்றேன். என் ஆண்டவர் என்னை பார்த்த விதம், என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியங்களை வைத்து பார்த்தால் நான் இதுவரை ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம்னு என்னால் மேன்மை பாராட்ட முடியும். ஆனால் இதுவரை நான் ஆண்டவருக்குன்னு ஒன்றுமே, நான் செய்த ஒன்றிலும் எனக்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தேவன் ஒரு பலனை தரார். அந்த பலன் அந்த செயலுக்கு ஏற்றார் போல இருந்தால் நான் அதை கூலியாய் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆனால் அந்த பலன் என்பது ஒரு ஆயுசு முழுவதும் செஞ்சாலும் கிடைக்காத கிஃப்டா இருந்தால் அதை நான் எப்படி கூலின்னு பார்க்கறது? அதுதான் சொல்லுகிறேன். நான் ஒன்று செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார். அந்த ரிவார்டு என்பது என் ஆயுசு ஃபுல்லா நான் ஊழியம் செஞ்சு கிடைக்கிற பலன் அந்த கூலியை விட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஒண்ணு செய்யலன்னு தான் அர்த்தம். சில டைம்லாம்
சில டைம்லாம் சரீரத்தில் பலவீனம் களைப்புனால சரியா சண்டே ஆயத்தம் கூட ஆக முடியாது. அப்போல்லாம் அப்படி நெஞ்செல்லாம் வலிக்கும். மேடையில் வந்து நிற்கும் போது என்னைக்கு இல்லாத வெளிப்பாடு அன்னைக்கு பரலோகத்திலேருந்து கிடைக்கும். எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் ரூமில் போயிருந்து இப்படியே வச்சிட்டு இருப்பேன். ஆண்டவரே எந்த மூஞ்சி வச்சவங்கள. God is faithful God. கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோசே அடித்தான், மோசே தவறினான். ஆனா கண்மலை தண்ணீர் கொடுக்க தவறவில்லை. அந்த கண்மலை தண்ணீர் கொடுத்தது. இதுதான் கர்த்தர்.